தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. மார்த்தாண்டத்தில் கொட்டிய கனமழையால் மேம்பாலத்தில் குளம் போல மழை நீர் தேங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை, மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. வெளுத்து வாங்கிய கனமழையால் மார்த்தாண்டம் மேம்பாலம் குளம் போல் மாறியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். முறையான பராமரிப்பு இல்லாததால் மழைநீர் வடிகால்கள் அடைபட்டு தண்ணீர் தேங்கியதே இதற்கு காரணம் என புகார் எழுந்துள்ளது. மதுரை அரசரடி, சிம்மக்கல், கோரிப்பாளையம், தமுக்கம், தெப்பக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலூர், கருங்காலக்குடி, எட்டிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தேனியில் அல்லிநகரம், அன்னஞ்சி, முல்லைநகர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரியில் இண்டூர், ஒடசல்பட்டி, கூட்ரோடு, பொம்மிடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவிய சூழலில் குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்தது. குள்ளம்பாளையம், புதுக்கரை புதூர், முடச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மழைநீர் வடியாததால் 500 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகின. திருத்துறைப்பூண்டி அருகே முள்ளியாற்றிலிருந்து பிரியும் வடிவாய்க்காலில் வெங்காய தாமரை செடிகள் மண்டியுள்ளன. அண்மையில் பெய்த மழையில் வயலில் தேங்கிய நீர் வடிவாய்க்காலில் வடியாததால் சம்பா நேரடி விதைப்பு செய்த 20 நாள் பயிர் நீரில் மூழ்கி அழுகியதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வடிவாய்க்காலில் மண்டியுள்ள வெங்காய தாமரை செடிகளை அகற்ற விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் எனவும் வரும் 27ஆம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.